மினாசான் கொம்பாவா. இந்த லெசனில் நம்ம யூசஸ் ஆஃப் மாஸ் ஸ்டெம் பார்க்குறோம். இந்த லெசன் வந்து JLPT N5 அண்ட் N4 ரெண்டு பேருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மாஸ் ஸ்டெம்னா என்ன அப்படின்னா, ஜாப்பனீஸ் சொல்லி தரும்போது நம்ம சென்சேய் வந்து யூஸ்வலாக மாஸ் ஃபார்மில் மாஸை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த மிச்சம் இருக்கிற அந்த வேர்டுக்கு மாஸ் ஸ்டெம் அப்படின்னு அதை கூப்பிடுவாங்க. ஜஸ்ட் நமக்கு புரியறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக வேண்டி இதை வந்து நம்ம மாஸ் ஸ்டெம் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கக்கி மாஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மாஸை எடுத்துகிட்டு மிச்சம் இருக்கிற அந்த கக்கி அப்படின்றது தான் மாஸ் ஸ்டெம். ஸோ இப்போ இந்த மாஸ் ஸ்டெம்மோட யூசேஜ் எங்கெங்கெல்லாம் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த லெசனில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு யூஸ் தான் தாய் ஃபார்ம். ஸோ மாஸை எடுத்துகிட்டு மாஸுக்கு பதிலாக நம்ம தாய் போடும்போது அந்த வேர்பை எனக்கு செய்யணும்னு ஆசை, ஸோ ஐ விஷ் அப்படின்னு சொல்கிற மீனிங் கிடைக்கும். நிஹோன் நீ இக்கிதாய் டெஸ். ஸோ இக்கிமாஸ் அப்படிங்கிறது வேர்பு, இக்கி அப்படின்றது மாஸ் ஸ்டெம்மு, இக்கிதாய் டெஸ் போகணும்னு ஆசை, ஜப்பானுக்கு போகணும்னு ஆசை. கேக்கிகா தபேத்தாய் டெஸ், கேக் சாப்பிடணும்னு ஆசை. ஸோ இதெல்லாம் யாருக்கு ஆசை? யார் பேசுகிறாரோ அவங்களுக்கு தான். வேறு எந்த கான்டெக்ஸ்ட்டும் இல்லை அப்படின்னா யார் பேசிகிட்டு இருக்காங்களோ அவங்களோட ஆசை இது. யுக்குரி யசுமிதாய் டெஸ், ஸ்லோவாக ரெஸ்ட் எடுக்கணும்னு ஆசை. பியானோகா கைத்தாய் டெஸ், பியானோ வாங்கணும்னு ஆசை. ஸோ இந்த மாதிரி தாய் ஃபார்மில் யூஸ் ஆகும். இதோட நெகட்டிவ் ஃபார்ம் என்னென்னா தக்குனாய். ஸோ இக்கி தக்குனாய் டெஸ், போகணும்னு ஆசை இல்லை. தபே தக்குனாய் டெஸ், சாப்பிடணும்னு ஆசை இல்லை. யசுமி தக்குனாய் டெஸ், ரெஸ்ட் எடுக்கணும்னு ஆசை இல்லை. கை தக்குனாய் டெஸ், வாங்கணும்னு ஆசை இல்லை அப்படின்னு இதோட நெகட்டிவ் ஃபார்ம், தாயோட நெகட்டிவ் ஃபார்ம் வந்து தக்குனாய் டெஸ். ஸோ தாய் ஃபார்மில் யூஸ் ஆகும் நமக்கு மாஸ் ஸ்டெம். அடுத்தது இப்போது தாய் ஃபார்ம் வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் அண்ட் செகண்ட் பர்சன், அதாவது தன்மை முன்னிலை, அவங்க ரெண்டு பேரோட விஷய சொல்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம தாய் ஃபார்ம் யூஸ் பண்ண முடியும். ஒரு தேர்ட் பர்சன், ஒரு படற்கை, ஒரு மூன்றாவது நபர் ஒருத்தர் வந்து அவரோட விஷய பற்றி நம்ம பேசும்போது தாய் ஃபார்ம் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், என் ஃப்ரெண்டுக்கு கேக் சாப்பிடணும்னு ஆசை அப்படின்னு நான் சொல்லணும்னா தொமோதாச்சிவா கேக்கிகா தபேத்தாய் டெஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது, தாய் ஃபார்ம் யூஸ் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணலாம்? தகாரு அப்படின்னு இன்னொரு ஃபார்ம் இருக்குது, தாய்க்கு பதிலாக தகாரு. தொமோதாச்சிவா கேக்கி ஓ தபே தகத்தேய்மாஸ், சாப்பிடணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்காரு அப்படின்னு தேர்ட் பர்சனோட விஷயக்கு நம்ம இந்த தகாரு தகத்தேய்மாஸ் இந்த ஃபார்ம் யூஸ் பண்ணுவோம். இது வந்து N4 கிராமர் தான். ஸோ N5 பீப்புள் இதை பற்றி கவலைப்பட வேண்டாம். டாம்சான் வா நிஹோன்னி இக்கிதகத்தேய்மாஸ், டாம்சான் வந்து ஜப்பானுக்கு போகணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்காரு, இக்கிதகத்தேய்மாஸ். கொதோமோ வா அதராஷி ஏகாவோ மிதகத்தேய்மாஸ், குழந்தைங்க வந்து புது சினிமாவை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க. மிதகத்தேய்மாஸ், மிதாய் டெஸ் அப்படின்னா நான் ஆசைப்படுறேன், இல்லாட்டி நீங்கள் ஆசைப்படுறீங்கன்னு அர்த்தம். மிதகத்தேய்மாஸ்னால் யாரோ தேர்ட் பர்சன் ஆசைப்படுறாருன்னு அர்த்தம். ஸோ இதுதான் தகாரு ஃபார்ம். இதுக்கும் மாஸ் ஸ்டெம் யூஸ் ஆகுது. அடுத்த யூஸ் என்னென்னா, மாஸ் ஸ்டெம் ப்ளஸ் நீ இக்கிமாஸ் அப்படின்னு போட்டோம்னா இதை செய்யறதுக்காக வேண்டி நான் போகிறேன் அப்படின்ற மீனிங் வரும். அஷ்டா ஏகாவோ மீனி இக்கிமாஸ், அஷ்டா இக்கிமாஸ், நாளைக்கு போகிறேன். எதுக்காக வேண்டி போகிறீங்க? அஷ்டா ஏகாவோ மீனி இக்கிமாஸ், சினிமாவை பார்க்கறதுக்காக வேண்டி போகிறேன். ஸோ மிமஸ், அதோட மாஸ் ஸ்டெம் வந்து மீனி இக்கிமாஸ், பார்க்கறதுக்காக போகிறேன். ஸோ இதில் கடைசியில் இருக்கிற வேர்பு வந்து மோஸ்ட்லி கோயிங், கம்மிங், அந்த மாதிரி மூமெண்ட் ரிலேட்டட் வேர்ப்ஸ் தான் வரும். இக்கிமாஸ் கிமாஸ்லாம் தான் வரும். தொமோதாச்சி தோ கொஹான்வோ தபேனி இக்கிமாஸ், ஃப்ரெண்டு கூட சாப்பாடை சாப்பிட்றதுக்காக போகிறேன், கொஹான்வோ தபேனி இக்கிமாஸ். ஸோ தபேமாஸ் தபேனி இக்கிமாஸ், தபேமாஸ் சாப்பிட்றேன், தபேனி இக்கிமாஸ் சாப்பிட்றதுக்காக வேண்டி போகிறேன். இட்சுதேமோ அசோபினி கித்தே குதாசாய், இட்சுதேமோ எப்போ வேணாலும், அசோபினி கித்தே குதாசாய் டைம் பாஸ் பண்ணுறதுக்காக வேண்டி வாங்க அப்படின்னு, இன்னொருத்தங்களை வந்து டைம் இருக்கும்போது வாங்க அப்படின்னு நம்ம கூப்பிடுவோம்ல, அதுக்கு வந்து அசோபினி கித்தே குதாசாய். ஸோ அசோபிமாஸ் அப்படின்னா விளையாடுறதுன்னு ஒரு அர்த்தம் இருக்குது, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. அசோபினி கித்தே குதாசாய்,
டைம் பாஸ் பண்ணுறதுக்கு வாங்க, டைம் இருக்கும்போது வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த யூஸ் ரொம்ப முக்கியமான யூஸ், கண்டிப்பாக N5 எக்ஸாமில் ஒவ்வொரு தடவையும் கேட்குறாங்க. இது நகாரா அப்படின்னு ஒரு யூஸ். இது வந்து மாஸ் ஸ்டெம்மோட தான் அட்டாச் ஆகும் எப்போவுமே. எக்ஸாம்பிள் பார்க்கலாம். கொதோமோவா தெரேபிஓ மீனாகாரா தபேமாஸ். குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க? தெரேபிஓ மீனாகாரா, டிவி பார்த்துக்கிட்டே, while வாட்சிங் டிவி. ஸோ இந்த நகாரா என்ன பண்ணுது? அந்த வேர்பு செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது இன்னொரு வேர்பு, ரெண்டு வேர்பும் சைமல்டேனியஸாக செய்கிறோம் நம்ம. தெரேபிஓ மீனாகாரா தபேமாஸ், டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிடுவாங்க. ஸோ மீனாகாரா, மிமாஸ், அதோட மாஸ் ஸ்டெம் வந்து மீனாகாரா தபேமாஸ், பார்த்துக்கிட்டே சாப்பிடுவாங்க. வதாஷி வா இட்சுமோ ஒங்காக்கு ஓ கிக்கினாகாரா ஷிகோத்தோ ஓ ஷிமாஸ். வதாஷி வா இட்சுமோ, நான் வந்து எப்போவுமே ஒங்காக்கு ஓ கிக்கினாகாரா, பாட்டு கேட்டுக்கிட்டே, ஒன்காக்குன்னா மியூசிக், கிக்கினாகாரா கிக்கிமாஸ், அதோட மாஸ் ஸ்டெம் வந்து கிக்கி ப்ளஸ் நகாரா, கிக்கினாகாரா கேட்டுக்கொண்டே, ஷிகோத்தோவோ ஷிமாஸ் வேலை செய்வேன், பாட்டு கேட்டுக்கிட்டே வேலை செய்வேன். ஒச்சா ஓ நோமினாகாரா ஹனாஷிமாஷோ, ஒரு க்ரீன் டீ குடிச்சுக்கிட்டே பேசலாம், வாங்க அப்படியே ஒரு டீ சாப்பிட்டே பேசலாம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த எக்ஸ்பிரஷன் தான் நோமினாகாரா, குடிச்சுக்கிட்டே. ஸோ வைல் டூயிங், ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே இன்னொரு வேலையும் சேர்த்து செய்கிறது. ஸோ சைமல்டேனியஸ் ஆக்ஷன்ஸ்க்கு நம்ம இந்த நகரா ஃபார்ம் யூஸ் பண்ணுறோம். அடுத்தது யசுய் நிக்குய், இந்த ரெண்டு வேர்ட்ஸையும் நம்ம வேர்போட சேர்க்கும்போது, இதுவும் JLPT N4 தான். ஸோ வேர்போட மாஸ் ஸ்டெம்மு ப்ளஸ் யசுய் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த வேர்பை செய்யறதுக்கு ஈஸி அப்படின்னு அர்த்தம். வேர்போட மாஸ் ஸ்டெம் ப்ளஸ் நிக்குய் சொன்னீங்கன்னா அந்த வேர்ப் செய்யறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு அர்த்தம். கொனோ பென் வா கக்கியாசுய் டெஸ், இந்த பேனா எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்குது. கக்கியாசுய், ஈஸி டு ரைட். கக்கிமஸ், கக்கியாசுய், எழுத சுலபமாக இருக்குது. அனோஹிதோவா ஹனாஷியாசுய் டெஸ், அவர் வந்து ஹனாஷியாசுய், பேசுறதுக்கு இனிமையானவர், பேசுறதுக்கு ரொம்ப ஈஸி, அவரோட போய் பேசுறது வந்து ரொம்ப ஈஸி, நல்லா பேசுவார் அப்படின்னு அர்த்தம். ஹனாஷியாசுய், ஈஸி டு அப்ரோச். கொனோகுட்சுவா ஹக்கினிக்குய் டெஸ், ஹக்கிமாஸ் அப்படின்னா இந்த காலால் போடக்கூடிய வியர் பண்ணுறது, அதுக்கு வந்து நம்ம ஹக்கிமாஸ் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் குட்ஸு ஜுபான், அதுக்கெல்லாம் நம்ம ஹக்கிமாஸ் சொல்லுவோம். ஸோ இந்த ஷூ வந்து போடுறதுக்கு ரொம்ப கஷ்டம், ஹக்கினிக்குய் போட்டுட்டு இருக்கிறது கஷ்டம், டிஃபிகல்ட் டு வியர் திஸ் ஷூ. வதாஷிவா யொமியாசுய் மாங்காகா ஸ்கிடெஸ், உங்களுக்கு எந்த மாதிரி மாங்கா பிடிக்கும்? யொமியாசி மாங்காகா ஸ்கிடெஸ். யொமியாசி, ஈஸி டு ரீட், படிக்க ஈஸியாக இருக்கிற மாங்கா இருக்கிற காமிக் புக் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்ற. ஸோ வேர்ப் மாஸ் ஸ்டெம் ப்ளஸ் யாசுவி இல்லாட்டி நிக்குவி, அதோட யூஸ் தான் பார்த்தோம். இப்போ அடுத்தது அதே மாதிரி மாஸ் ஸ்டெம் ப்ளஸ் கதா சொன்னீங்கன்னா அந்த வேர்பு செய்யறதுக்கான செய்முறை அப்படின்னு அர்த்தம், அதை செய்யற ப்ரொசீஜர், வே ஆஃப் டூயிங். கொனோகான்ஜினோ கக்கி கத்தாவோ ஓஷியத்தே குதாசாய். ஸோ கக்கிமாஸ் டு ரைட், கக்கி கதா த வே ஆஃப் ரைட்டிங். ஸோ எப்படி எழுதணும், அந்த எழுதுகிற முறையை ஓஷியத்தே குதாசாய் எனக்கு சொல்லிக் கொடுங்க. கொனோ காஞ்சினோ கக்கி கத்தாவோ ஓஷியத்தே குதாசாய், இந்த காஞ்சி எப்படி எழுதணும்னு சொல்லிக் கொடுங்க. கொனோ ரியோரினோ ஸ்குரி கத்தாவா காந்தாண்டெஸ், இந்த ரியோரி இந்த சமையல், ஸ்குரி கத்தா செய்முறை, சமைக்கிற அந்த முறை வந்து காந்தாண்டெஸ் ரொம்ப எளிமையானது. கொனோ அப்புரினோ ஸ்கை கத்தாகா வக்கரிமாசேன், இந்த அப்ளிகேஷன் இந்த ஆப்போட ஸ்கை கதா, ஸ்கைமாஸ் டு யூஸ், ஸ்கை கதா ஹவு டு யூஸ், த வே ஆஃப் யூஸிங். ஸோ எப்படி யூஸ் பண்ணணும்னு வக்கரிமாசேன், புரியலை, இந்த ஆப்பை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ மாஸ் ஸ்டெம் ப்ளஸ் கதா, வே ஆஃப் டூயிங், இதுவும் JLPT N4 நிறையா கேட்குறாங்க. அடுத்து இதே மாதிரி மாஸ் ஸ்டெம் ப்ளஸ் சுகிரு. சுகிரு சொன்னீங்கன்னா அந்த வேர்பை வந்து ஓவரா பண்ணுறது, அளவுக்கு மீறி அந்த வேர்பை செய்யறது, அதுதான் சுகிரு. கினோனோ யோரு தபே சுகித்தே நெமுரேனா கத்தா. கினோனோ யோரு, நேற்று நைட் என்ன பண்ணாரு? தபே சுகித்தே. ஸோ தபே மாஸ் டு ஈட், தபே சுகிரு ஓவரா சாப்பிட்றது, தபே சுகித்தே அதிகமாக சாப்பிட்டதுனால, நெமுரேனா கத்தா தூக்கமே வரல, நெமுரு டு ஸ்லீப், நெரு நானும் டு ஸ்லீப் தான், நெமுருன்னா தூங்குறது, நெருன்னா படுக்கிறது, டு கோ டு பெட் வந்து நெரு, நெமுருன்னா டு ஸ்லீப். ஸோ நெமுரேனா கத்தா தூங்க முடியலை அப்படின்னு அர்த்தம். நொமி சுகித்தே கவோகா அக்காக்கு நரிமாஷ்தா, நொமி சுகித்தே. ஸோ ஓவரா ட்ரிங்க் பண்ணதுனால, ஓவரா குடிச்சதுனால, கவோகா அக்காக்கு நரிமாஷ்தா அப்படியே முகம் வந்து சிவப்பாயிடுச்சு. ஹதராக்கி சுகிருத்தோ பியோக்கினி நரிமாஸ், ஹதராக்கிமாஸ் டு ஒர்க்,
ஹதராக்கி சுகிரு டு ஓவர் ஒர்க். ரொம்ப அதிகமாக வேலை செஞ்சால், அளவுக்கு மீறி அதிகமாக வேலை செஞ்சால் பியோக்கி நீ நரிமாஸ், உடம்பு சரியில்லாமல் ஆகிடும். பியோக்கி இல்னஸ். ஸோ அளவுக்கு அதிகமாக வேலை செஞ்சால் வியாதி வந்துடும் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த சுகிரு இதுவும் JLPT N4 தான். அடுத்து இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு யூஸ் வந்து மாஸ் ஸ்டெம்முக்கு என்னென்னா, மாஸ் ஸ்டெம் ப்ளஸ் சோ தெஸ் சொன்னீங்கன்னா அந்த மாதிரி இருக்குல்ல, ஐ ஃபீல் லைக் அப்படின்னு அர்த்தம். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அமேகா ஃப்ரீசோ தெஸ், மழை பெய்கிற மாதிரி இருக்குது. எப்படி தெரிஞ்சது உங்களுக்கு? ரொம்ப வானம்லாம் இருட்டிட்டு வருது, பார்த்தா மழை பெய்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். யாரும் எனக்கு சொல்லலை, நான் வந்து வெளியே இருக்கிற என்வாயர்மெண்ட்டை பார்த்து அப்படி நினைக்கிறேன். ஸோ டு ஃபீல், அந்த ஃபீல் பண்ணுறத சொல்லும்போது ஃபுரிசோ தெஸ், மழை பெய்கிற மாதிரி இருக்குது, மழை பெய்யும்னு எனக்கு தோணுது. ஃபுரிசோ தெஸ். ஸோ ஃபுரிமாஸ் ஃபுரிசோ. அனோ ஹனாஷி ஒக்கீத்தே நக்கிசோ நீ நரிமாஷ்தா. அனோ ஹனாஷி ஒக்கீத்தே, அந்த விஷயத்தை கேட்டு, அந்த ஸ்டோரியை கேட்டு நக்கிசோ நீ நரிமாஷ்தா. நக்கிமாஸ் அப்படின்னா டு க்ரை, அழுவுறது. ஸோ அழற மாதிரி ஆயிட்டேன். நக்கிசோ நீ நரிமாஷ்தா. உனக்காக சீத்தே ஷினிசோ தெஸ். நம்ம சில சமயம் கொலப்பசி சொல்லுவோம்ல, அப்படியே சாவுற அளவுக்கு பசிக்குதுன்னு சொல்லுவோம்ல, அதான் ஷினிசோ தெஸ். ஷினு அப்படின்னா டு டை, ஷினிசோ அப்படியே செத்துற மாதிரி இருக்குது. ஸோ ஐ ஃபீல் சாவுற மாதிரி இருக்குது. ஏன்? ஒனாக்காக சீத்தே, வயிறு காலி, வயிற்றில் ஒன்றும் இல்லை, பசிக்குது, அதனால ஷினிசோ தெஸ், ஐ ஃபீல் லைக் டையிங். ஸோ இது வந்து ஒருத்தரோட ஓன் ஃபீலிங்கை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும்போது மாஸ் ஸ்டெம் ப்ளஸ் சோ தெஸ் யூஸ் பண்ணுவோம். இந்த சோ தெஸில் நிறைய வெரைட்டி இருக்குது. ரூட் ஃபார்மோட கூட சோ தெஸ்லாம் வரும். பட் இது வந்து மாஸ் ஸ்டெம்மோட யூஸ் பண்ணும்போது என்ன மீனிங் அப்படிங்கிறத மட்டும்தான் இதில் சொல்லியிருக்கேன். மித்ததெல்லாம் வந்து நான் சோ தெஸ் லெசன் கவர் பண்ணும்போது சொல்லித்தரேன். இது வரைக்கும் மாஸ் ஸ்டெம்மோட நிறைய யூசஸ் பார்த்தோம். இன்னும் கூட நிறைய யூசஸ் இருக்குது மாஸ் ஸ்டெம்க்கு. இதெல்லாம் நான் ரொம்ப டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணலை, அந்தந்த லெசனில் தான் அதை டீட்டெயில்டாக பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு ரிவ்யூ லெசன் மாதிரி. ஸோ உங்களுக்கு எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு கன்சாலிடேட் பண்ணி மாஸ் ஸ்டெம் எதுலலாம் வரும் அப்படிங்கிற லிஸ்ட் உங்களுக்கு தேவைப்படும் போது இந்த லெசனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. அரிகத்தோ கோசைமாஷிதா.